கண்டிப்பா அதை வந்து இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முடிவு செய்வார். என்னை பொறுத்தவரை பர்சனல் ஒப்பீனியன் கேட்டா அவர்களை வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை பர்சனல் ஒப்பீனியன் கேட்டா அவர்களை வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஏன் தேமுதிக தன்னோட கூட்டணி அதிமுக தான் சொல்ல மறுக்குது, ஏன் இவ்வளவு லேட் பண்ணுது அப்படின்னு பத்திரிகைக்காரன் ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கான். மூத்த நிர்வாகிகள் பூரா அதிமுக இருக்கிற மூத்த நிர்வாகி பூராமே இன்னைக்கு ஏன் பிரேமலதா விஜயகாந்த் வந்து நம்ம இழந்துட்டோமோ, இந்த கூட்டணி சேராம போயிருமோ, நம்ம இந்த வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற முடியாம போயிருமோ, பெரிய பின்னடைவு ஏற்பட்டுருமோ அப்படின்னு அதிமுக முக்கிய நிர்வாகிகள் வந்து குழப்பத்தோட இருக்கிறான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவுடைய மிக அந்த கழக பொதுச் செயலாளர் இருந்து மிக்க ஆளுமையாக, மிக திறமையாக, மிக பேச்சு திறமையோட செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பல பத்திரிகை நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு வந்து அந்நியார் அவருக்கு புகழாரம் செய்திருக்காங்க. ஆனா என்னோட கருத்து என்னன்னா, ஆதவ அர்ஜுன் சொல்றாரு 2024 அண்ணாமலை நம்பி கூட 10 பேர் வந்தான், இந்த 2026 எடப்பாடியை நம்பி யார் வருவா அப்படின்னு ஆதவ அர்ஜுனன் வந்து எடப்பாடி பழனிசாமியை உரிமையில பேசிட்டார். இந்த பேச்சை தான், அவமான பேச்சை தான் 2024 வராம தடுத்த பிரேமலதா விஜயகாந்தினுடைய செயல் இன்னைக்கு 26 வந்திருக்கு. ஏன் கூட்டணி நாங்க அறிவிக்கணும்? ஏன் அறிவிக்கணும்? நாங்க அறிவிக்கல. நீங்க 2026 வரைக்கும் யார் உங்களோட கூட்டணி வர்றான்னு நாங்களும் பார்ப்போம்ல. நீங்க தான் உங்க பத்திரிகையாளர் வச்சு விமர்சனம் பண்றீங்க. 1% 1%, 3/4%, 1/4% சொல்றீங்க. 2026 தெரிவிக்கிறோம், அது வரைக்கும் நீ புலம்பிக்கிட்டது. எங்களுக்கு ஆப்ஷனே இல்லைங்க, அதிமுக சேர்றதாங்க தேமுதிகவுக்கு நல்லது அப்படின்னு ஒரு கட்சிக்காரனை வச்சு சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு காங்கிரசினுடைய மூத்த தலைவர் வந்து சொல்றாரு, இந்நாள் தலைவர் சொல்றாரு, நீங்க வந்தா இந்திய கூட்டணிக்கு வந்தா நாங்கள் எதிர்பார்த்துக்கு இருக்கோம் அப்படின்ட்டு. தேமுதிக நிலைப்பாடை என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு தான் எல்லா கட்சியும் எல்லா செய்தி ஊடகங்களும் காத்திருக்கு. விஜய்க்கோ இங்க மிச்சம் எந்த கட்சிக்குமோ முக்கியத்துவம் கிடையாது. தேமுதிக என்ன சொல்ல இருக்குது, அந்த கட்சி கூட்டணி வச்சுதான் அதிமுகவுடைய எதிர்காலமே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது தேமுதிக. அதிமுகவால பலம் கிடையாது தேமுதிகவுக்கு, தேமுதிகவால் தான் பலம் அதிமுகவுக்கு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து 2026 கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சீட்டு தரோம் அப்படின்ட்டு. ஆனா பிரேமலதா விஜயகாந்தினுடைய கருத்து என்ன, 2026 நீ தருவியோ தரமாட்டியோன்றது முக்கியம் இல்ல, எங்களை உதாசீனப்படுத்துற உன்னை நாங்கள் உதாசீனப்படுத்துவோம், உனக்கான சரியான வழியையும் சரியான பதிலையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றதான் பிரேமலதா விஜயகாந்தனுடைய ஆளுமை மிக்க பேச்சில் தெரியுது. வருங்காலம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வலிமையான காலம். வெற்றி நமதே, நாளை நமது அரசே, அது நமது முரசே.